இங்க நான் செய்கிற ஐட்டம்லேயே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிச்சக்கீரை தொக்கு. எப்போ இந்த கீரை கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து குடுத்து, அந்த தொக்க செஞ்சு குடுன்னு சொல்லுவாங்க. அத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன்ல ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி அண்ட் 2, 3 வரமிளகா காரத்துக்கு ஏத்த மாரி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு க்ளீன் பண்ண கீரைய இதில போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன்ல கொஞ்சம் நெறையாவே நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகா பொரிஞ்சதும், பூண்டு நெறைய சின்ன வெங்காயம் போடணும். அப்பதான் சூப்பரா இருக்குதுக்கு. நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா வதங்கி வந்துரணும். அதுக்கப்புறம் அந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் இதில ஆட் பண்ணிட்டு, லைட்டா வதங்கி சுண்டி வந்ததுக்கப்புறம், அந்த பவுடர் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதுலயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, சால்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா சுண்ட விட்டுட்டிங்கன்னா, இது தொக்கு ரெடி ஆயிரும். சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு ஆந்திரா வந்துட்டு கோங்குரா சட்னின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.